வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 20 பஃப்லிங் டர்ன் ஆஃப் த ஈவெண்ட். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கான் ஏதோ ஒரு கனவுல உலகத்தில் ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பாழடைஞ்ச கோட்டை மாதிரி இருக்குது, அந்த கோட்டையில் படிக்கட்டு மாதிரி இருக்குது. அந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போயிட்டே இருக்கிறான். ஸோ அந்த உச்சியில் யாரும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள தேடி பார்த்தீங்கன்னா கான் வந்து முன்னாடி ஓடி போயிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு வழியாக நான் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கிட்ட போய் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற படிக்கட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஸோ கானுமே பார்த்தீங்கன்னா அதில் இடிஞ்சு கீழே விழுந்துட்டான். இவரை பார்த்தா இவங்க அப்பா மாதிரியே இருக்குது, கானோட அப்பா மாதிரியே இருக்குது. இவன் பயந்துக்கிட்டே கத்துறான். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் தூக்கத்தை வந்து கண்ணு முடிக்கிற மாதிரி இருக்குது. நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது ஷட் அவுட்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இருக்காங்க. நீ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மைக் மட்டும் விழுந்துட்டாடா கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாப்புல. அவர் பார்த்தீங்கன்னா சேர் தூக்கிட்டு வந்து கிட்ட போட்டு உட்காந்துட்டு, கான் நீ ஒரு உண்மையான ஒரு பதக்கத்தை நீ வின் பண்ணியிருக்கிற தெரியுமா, அது உனக்கு ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாகவே புரியல அப்படின்னு கான் பேசிகிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் நீ கேமில் ஜெயிச்சதுக்கு உனக்கு ஃபஸ்ட்டு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லவே இல்லை, உன் கையை கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் இந்த கேமில் ஜெயிச்சது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து தயங்கிட்டே இருக்கிறான். எனக்கு தெரியும் கான், நீ இந்த கேமில் முழுமையாக சண்டை போடல, அதனால நீ ஜெயிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ வந்து இப்போ ஹண்டர் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்ட, பாஸுமே ஆகிட்ட. ஸோ நீ பாஸ் ஆனதுனால இந்த பேட்சை நீ வந்து நீயா வச்சுக்கலாம், இல்லைனா மற்ற யாருக்காவது விற்றுக்கலாம். இந்த பேட்சோட மதிப்பு யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த பேட்சோட மதிப்பு வந்து ஒருத்தருக்கு எப்போ உபயோகப்படுதோ அந்த பேட்சோட மதிப்பு அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சட்டஸ் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்ருக்காங்க. இருந்தாலுமே அப்ளிகேஷன் போடுற எல்லாத்துக்குமே தூக்கி இந்த பேட்சை கொடுத்துட முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த பேட்ச் கொடுக்க முடியும். அதனால தான் இது அஃபிஷியல் ஹண்டர் எக்ஸாம் பேட்ச். இந்த அபூர்வமான பேட்ச் உனக்கு கிடச்சிருக்குது. நீ உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டு, அதாவது உன்னோட கருத்தை நீ இந்த பேட்ச் மூலமாக நீ முதல்ல என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீ இந்த பேட்ச் வச்சு தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹண்டர் எக்ஸாமில் இவன் பாஸ் ஆனதுக்கான பேட்ச் பார்த்தீங்கன்னா சட்டோஸ் வந்து கொடுக்குறாங்க. நீ உன்னோட முடிவுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ நீ இந்த பேட்ச் யூஸ் பண்ணி முதல்ல என்ன முடிவு எடுக்க போறியோ அது இந்த உலகத்துக்கு நல்லதாக தான் இருக்கணும் கான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. கான், ஒரு வழியாக நீ உன்னோட ஹண்டர் பேட்சை அஃபிஷியலாக வாங்கிட்ட. ஸோ இனிமேல் தான் நீ ஹண்டர்னு ஒரு நிரூபிக்க போகணும், நீ எடுக்கிற முடிவை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சட்டோஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம எந்த ரூமில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நாம் வந்து இந்த அரீனா பேட்டில் நடக்குதுல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வெயிட்டிங் ரூமில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கான், நீ தப்பாக நினைக்கலாம், மறுபடியும் நான் உனக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோஸ் கை கொடுக்கும்போது, கண்டிப்பானு சொல்லிட்டு கானு பார்த்தீங்கன்னா கை கொடுக்குறான். ஸோ இப்போ போட்டி இப்பவும் நடந்துட்டு இருக்குது, இல்லை போட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போட்டி எப்பவும் முடிஞ்சிருச்சு கான், போட்டி வந்து எப்பவும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்த, நீ ஒரு நாள் முழுக்கவே அடிபட்டு தூங்கிட்டு இருந்த அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் கடைசியாக தோத்தது, யார் ஃபெயில் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, தோத்தது வேறு யாருமே இல்லை கான், கில்லுவா தான் தோத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேசிகிட்டு இருக்காப்புல. எனது கில்லுவை தோத்துறானா, எனக்கு இது கேட்குறக்கே ஆச்சரியமாக இருக்குது, அவன் எப்படி தோத்தா அப்படிங்கும்போது, நீ தூங்கிட்டு இருக்கும்போது இங்கே ஏகப்பட்ட விஷயம் நடந்துருச்சு கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சட்டோஸ் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பேட்டில் ஏரியானால என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு சட்டோஸ் வந்து இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹான்ஸோ இருந்துக்கிட்டு அந்த பையன் எந்திரிச்சோடனே மறுபடியும் நான் ஜெயிக்கல, நான் மறுபடியும் சண்டை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பான். நீங்கள் தயவு செஞ்சு அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கமிட்டியோட அஃபிஷியல் ரூல்ஸ் படி அவன் இப்போவே ஜெயிச்சிட்டான், அதனால் இவன் ஹண்டர் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸோ கேட்கும்போது, நீ ஒன்றுமே பயப்பட தேவையில்லை, அவனே ரிஜெக்ட் பண்ணாலும் அவன் ஹண்டர் ஆகிட்டான், அவன் பாஸ் ஆகிட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டாரன் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்க பார்த்தீங்கன்னா லியோரியாவுக்கும் குராபிகாவுக்கும் மனசு ஒரு மாதிரி சாந்தமாக இருக்குது. அப்படின்னா சரி, நான் அடுத்த போட்டிக்கு ரெடியாகிறேன், ஏன்னா அடுத்த போட்டிக்கு தயாராக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹான்ஸோ வந்து கிளம்பிட்டே இருக்கிறாங்க. நீ எதுக்காக அவனை மன்னிச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கில்லோவை கேட்குறான். நீ என்ன வார்த்தை கேட்டேன்னு இப்போ தெரியுமா உனக்கு, நீ எதுக்காக அவனை மன்னிச்சு விட்டேன்னு கேட்டுட்டு இருக்கிற, ஏன் அப்படி கேட்குற அப்படிங்கும்போது, நீ ஜெயிக்கிற தருணத்தில் இருந்தாலுமே ஏன் நீ அவனுக்கு போய் விட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவை கேட்குறான். நான் வந்து 18 வருஷமாக ஒரு நிஞ்சா வேர்ல்டில் ஷினோபியாக இருந்திருக்கிறேன், அதனால் ஏகப்பட்ட நிஞ்சா பேட்டெல்லாம் நிறைய பேர்த்த காயப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்பேற்பட்ட காயப்பட்டவனுங்க என்னை ஒரு மாதிரி வெஞ்சன்ஸ் பார்வையோட பார்ப்பானுங்க. அவங்களோட கண்ணில் என்னை பார்த்தாலே ஒரு அழிக்கணுங்கிற வெறி தான் வரும். அவனோட கண்ணில் எனக்கு அந்த பார்வை எதுவுமே தெரியல. அவன் என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறவும் இல்லை. ஏன்னா அவனோட பார்வையில் சுத்தமாக அவனோட கோலை வந்து அடையிறதுக்காக தான் அவனோட குறிக்கோள் இருந்திருக்கு. அதனால தான் நான் அவனுக்கு ஏற்கனவே விட்டு கொடுத்துட்டேன், நான் அடுத்த போட்டியில் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற ஹான்ஸோவும். இங்கே கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவமாகவே இருக்குது, இவன் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேறு யார் போட்டி படுது அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது, அடுத்தது குராபிகாவுக்கும் ஹிசோக்கும் தான் போட்டி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பேட்டில் டூ ஹிசோகாவுக்கும் குராபிகாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா குராபிகா 2 அடி வாங்குறா, ஹிசோகா 1 அடி வாங்குறான். திடீர்னு குராபிகாவோட காதில் போயிட்டு ஹிசோகா ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. குராபிகா அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. இருந்தாலுமே திடீர்னு ஹிசோகா இருந்துக்கிட்டு நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாகவே ஒன்றுமே புரியல கான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டோஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் ஹான்ஸோவுக்கும் போக்குக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ போக்கு
போகல் பார்த்தீங்கன்னா அப்படியே அடி வாங்கிட்டு இருக்கிறா. கான் மாதிரியே பார்த்தீங்கன்னா இவனும் ரொம்ப நேரம் அடி வாங்கிட்டு இருக்கிறான். உன்னை இந்த தடவை நான் விடவே மாட்டேன், போன தடவை நான் ஒருத்தனை விட்டுட்டேன், ஆனால் இந்த தடவை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ போகல் பார்த்தீங்கன்னா கான் மாதிரி விட்டு கொடுக்காம அவன் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டான். ஸோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஹிசோகாவுக்கும் டொடோரோவுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்குது. ஸோ சண்டை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த முறை ஜெயிச்சது ஹிசோகா தான். ஸோ டொடோரோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறான். கடைசியாக ஒரு அடி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் வைக்கிற மாதிரி வச்சுட்டான். ஸோ வச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம தான் இருந்தான். அடி வாங்கி படுத்துருக்கிற சமயத்தில் டொடோரோட காதில் போய் ஹிசோகா ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. அவனுமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டான். அடுத்ததாக போட்டியில் நம்ம கில்லுவாவும் பார்த்தீங்கன்னா அப்புறம் போக்கலும் சண்டை போடுற மாதிரி இருக்குது. இங்கே போக்கல் இந்த தடவை நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் விட்டு கொடுத்துட்டேன், எனக்கு இதனோட சண்டை போடுறதுக்குலாம் சுத்தமாக விருப்பமே இல்லை, இந்த ஃபைட்டில் ஃபன்னே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவாவும் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறான். ஸோ டொடோரோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள டொடோரோ ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கில்லுவாக்கு தான் வருது. ஸோ அடுத்ததான் நீ தான் இப்போ கில்லுவா சண்டை போடப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிலோவோட அடுத்த மேட்ச்சு கிட்டாரக்கூருக்கும் அப்புறம் கில்லுவாக்கும் தான் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைட்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே அப்படி தான் இனிமேல் தான் எனக்கான போட்டி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்லுவா சண்டை போட கெட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஒரே சமயத்தில் பார்த்து ரொம்ப நாள் சில கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பேசிகிட்டே இருக்கிற கிட்டாரக்கூரு. உடனே அவன் காவல் இருக்கிற ஆணி எல்லாத்தையும், அதாவது ஊசி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ இவன் ஊசியெல்லாம் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இவனோட ஃபேஸ் ஷேப் மாற ஆரம்பிக்கும்ல, இவனோட ஃபேஸ் ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இவனோட மூஞ்சி பார்க்கவும் பார்த்தீங்கன்னா கில்லுவாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறினோடனே இவனோட மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா கில்லுவோட ஃபேஸில் செம ஆச்சரியமாக இருக்குது. அண்ணா நீங்கள் என்னண்ணா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டாரக்கூரை பார்த்து பார்த்தீங்கன்னா கில்லுவா அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறான். மிஸ்டர் சட்டோர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, கிட்டாரக்கூரு கில்லுவோட அண்ணனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவனோட அண்ணனா, அது மட்டும் இல்லாமல் அவனோட உண்மையான பேர் இலுமி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் வந்துருச்சு. என்னது கில்லுவோட அண்ணன் இலுமி அப்படின்னு சொல்லிட்டு லியோரியாவும் குரபிக்கவும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தில் உறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கில்லுவா நீ இந்த ஹண்டர் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு நீ நம்ம அம்மாவையும் தம்பியும் குத்தி போட்டு வந்தேன்னு அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா அவங்க வரத்துக்கு தடையாக இருந்தாங்க, அதை குத்தி போட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா எந்த அம்மாவுக்கு தான் மக குத்தி போட்டு வந்தால் கோவமாக தாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லியோரியா கத்திட்டே இருக்க. அம்மா ரொம்பவே பெருமைப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இலுமி சொல்லிட்டு இருக்கிற. இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா லியோரியா கமுந்து படுத்துட்டான். நீ அம்மாவை குத்திட்டு வந்து ஒரு பிரமையும் இல்லை, நீ ஹண்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாதவன், ஏன்னா நீ ஒரு அசஸன் ஆகணும், நீ பிறந்தது காரணமே அதுதான், நீ வந்து ஒரு அசஸன் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஹண்டர் ஆகணும்னு ஆசையெல்லாம் இல்லை அண்ணா, நான் வந்து சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமா சொல்லு, நீ ஃபன் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனோட கண்ணில் ஏதோ ஒரு மாய வார்த்தை மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்குது. என்னோட கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு வேர்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்குது. உண்மையை சொல்லு, நீ ஹண்டர் எக்ஸாம் இதுக்காக நீ வரலையா, நீ சும்மா தான் வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலுமி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமாம் அண்ணா நான் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்போ அப்படித்தான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்க, இது மட்டும் இல்லை கான் இன்னும் ஏகப்பட்ட நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹே கில், நீ ஒரு சாதாரண ஒரு அசாசினே, நீ மக்களுக்கு கூட எப்பவுமே இருக்கக்கூடாது, நீ மக்களை வந்து கொள்றதுக்காக தான் பிறந்திருக்கிற, அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து கில்லுவை கொண்டிருப்பான்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்காக கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை கேட்க பார்த்தீங்கன்னா கில்லுவுக்கு லைட்டாக கோவமாக இருக்குது, இருந்தாலுமே அவனுக்கு பயமாக இருக்குது. நீ வந்து வெறும் அசாசின் தான், நம்ம அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்காக, நீ வெறும் ஒரு கொலகாரனை மாறுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இலுமி பேசிகிட்டே இருக்கிறான். இல்லைண்ணா நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு, நான் ஒரு கொலகாரனை மட்டும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சொல்லு, நீ எதுக்காக இந்த ஹண்டர் எக்ஸாம் எடுத்த, நீ என்னவோ ஆக போகிற அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இலுமி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நீ எதுக்காக ஹண்டர் எக்ஸாம் எடுத்த முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இலுமி கேட்கும்போது, ஒவ்வொரு மனுஷருக்குமே ஒவ்வொரு தேவை இருக்கும்னா, அதனால தான் நான் என் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் ஹண்டர் எக்ஸாமில் சேர்ந்தேன் அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்கே வந்து சேர்ந்த அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து கானுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு நண்பனாகணும், அதனால தான் நான் இங்கே ஹண்டர் எக்ஸாம்லேயே வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கில்லுவா பேசிகிட்டே இருக்கிறான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீ ஒரு கொலகாரன், நீ எப்போ வந்து நார்மல் மனுஷங்க கூட சேர நினைக்கிறையோ அப்போது அந்த நார்மல் மனுஷங்களுக்கு நீ பிரச்சனையை கொண்டு வருவேன், நீ ஒரு நாள் அவங்களே கொள்றது கூட வாய்ப்பு வரலாம், அதனால் நீ கான் மாதிரியோட சாதாரண பசங்க கூட நீ எப்போவுமே சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இலுமி பேசிகிட்டே இருக்கிறான். ஒருவேளை நீ மட்டும் கான் கூட சேர்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சேர மாதிரி இருந்தால் நான் கானை உடனே கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலுமி பேசிகிட்டே இருக்கிறான். இதை கேட்க பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டே பைத்தியக்கார என்ன ஓவராக பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு லியோரி கத்திட்டே இருக்க. சார் நீங்கள் அவனை தாண்டி போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிலுவா பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன, நீயும் கானு எல்லாமே ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, நீ ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி பைத்தியக்கார மாதிரி நீயும் கானுமே ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்போ இவங்க ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இலுமி கேட்க, ஆமாடா பைத்தியக்கார இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா சரி இப்போ நானே போய் அவனை டேரெக்டாக கொல்ல போகிறேன், அவன் எந்த ரூமில் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபீஸர் வந்து இந்த இலுமியை தடுக்க அவனோட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா 4 ஆணியரை சொல்லிக்கிட்டான். மரியாதையே சொல்லு, அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனோட மூஞ்சி ஷேப் மாறிக்கிட்டே இருக்குது. அவன் இங்கே பக்கத்தில் இருக்கிற வெயிட்டிங் ரூமில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வழி தாங்க முடியாமல் அந்த ஆஃபீஸருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அவனை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லியோரியோ ஹான்சோ குராபிகா பார்த்தீங்கன்னா 3 பேர் தடுத்துட்டாங்க. அடாடா என்ன நீங்கள் 3 பேர் இப்படி குறுக்க நிற்கிறீங்க, உங்கள் 3 பேர்த்தையும் நான் கொன்னாலுமே எனக்கு வந்து ஹண்டர் பேட்ச் கிடைக்காது, நான் வந்து ஒரு முக்கியமான வேலைக்காக தான் எனக்கு ஹண்டர் பேட்ச் தேவைப்படுது, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ உங்கள் 3 பேர்த்தையும் கொண்டு நான் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவேனே,
ஆமாம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குது. நான் வேணா ஹண்டரில் எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் நான் கானை வெளியே வந்து கொள்ளலாம்ல, அது ரூல்ஸில் வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஆமாம் அது ரூல்ஸில் வராது, அது நீ ரூலை தாண்டி வேலை செய்கிற மாதிரி, அதனால் இந்த ரூலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ அவனை வேணா கொண்டுறனாலும் கொண்டுக்கலாம், அது வெளி உலகத்தை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ சொல்லு, நீ வந்து சண்டை போடுறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிற, இப்போ நீ என் கூட சண்டை போட்டே ஆகணும், நீ இந்த அண்ணன் கூட சண்டை போடலினா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன் நண்பன் கானியுமே நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இலுமி கிலோக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறான். கில் நீ இதான் முடிவெடுக்கிறதுக்கான சரியான நேரம், இப்போ நீயும் சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கையை அப்படி தூக்கிட்டே இருக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கிலோவை பயந்துக்கிட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறான். கிலோவா நீ பதறி போய் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சினாலுமே நீ சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு நான் சொல்லிக்கிட்டு நான் உன்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட கை வந்து உன்னோட தலையை தொட்டுச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் அதையும் நான் சண்டை போடுறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒத்துக்குவேன். ஸோ நீ அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், நீ தயவு செஞ்சு அதை பண்ணிடு, இல்லைன்னா அண்ணன் கூட சண்டை போட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இலுமி பேசிகிட்டே இருக்க. ஐயோ என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், டே கிலுவா போய் உங்கள் அண்ணனை போட்டு தள்ளுற, அவனை சொல்கிறதெல்லாம் கண்டுக்காத, நாங்கள் எல்லாருமே உங்க கூட இருக்கிறோம், கானை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லியரியை கத்திட்டே இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிலுவாவால் மூச்சை விட முடியல, அவன் பார்த்தீங்கன்னா மூச்சு திணற இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதோடவே சேர்ந்து நான் இந்த போட்டியிலேருந்து விலகிக்கிறேன், நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலோவை சொல்லிட்டு இருக்கிறான். அடடே இதுதான் ஒரு நல்ல பையனுக்கு ஆளுக்கு தெரியுமா, அண்ணன் சொன்ன பேச்சு தட்டாமல் கேட்குறப்பாரு நீ, நான் சும்மா உன் ஃப்ரெண்டை கொள்ளுவேன்னு சொல்லிட்டு உன்னை பயமுடுத்தினேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் உனக்கு டெஸ்ட் பண்ணேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீ ஃப்ரெண்ட்ஸை மற்றவங்ககிட்ட வச்சுக்கவே கூடாது, நீ ஒரு அசாசின், நானும் அப்பாவும் உனக்கு ட்ரெயின் பண்ண மாதிரி தான் நீ மற்றவங்களை கொலை பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணும், ஒரு அசாசின் குடும்பத்தில் இருக்கிறவன் ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகக்கூடாது, அதை மட்டும் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இலுமி வந்து பேசிகிட்டே இருக்கிறான். இதை கேட்க பார்த்தீங்கன்னா கானு வந்து கோவம் வந்துருச்சு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கோவமாக எந்திரிச்சு ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் எங்கள் பேட்ச் ஜெயிச்சவங்களுக்குலாம், அந்த கிளாஸ்க்கு நடந்து போயிட்டே இருக்கிறான். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லியோரியோக்கும் டொடோரோவுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வந்துருச்சு. ஸோ இப்போ 2 பேருக்குமே சண்டை ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டொடோரோ அடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கில்லுவா அவன் கையில் நெகத்தை வந்து பெருசாக வச்சுக்கிட்டு ஸோ டொடோரோவை அப்படி முதுகிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படி தாக்கிடுறான். ஸோ ஒரே தூக்கு பார்த்தீங்கன்னா அவனோட நெஞ்சில் விட்டு தூக்கணுன்னே ஸோ டொடோரோ பார்த்தீங்கன்னா உயிர் இழந்துட்டான். அதுக்கப்புறம் கில்லோவும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை மீறியுமே ஒருத்தனை கொண்டுட்டான். அதனால கில்லுவா வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்லுவா வந்து இந்த கேம் விட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது ஹண்டர் எக்ஸாமில் இவன் அடுத்த வருஷம் தான் ஜாயின் ஆக முடியும். அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சட்டோட்ஸ்ட்டு கேட்டு போவாங்க. அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் இங்கேருந்து போனீங்கன்னா ரைட்டு திரும்பினா ஒரு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா டப்புனு கதவு திறந்துட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து உள்ளே போகிறான். உள்ளே போனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கான் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இலுமி மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு அந்த கிளாஸ் கவனிச்சிட்டே இருக்கிறான். டே கான் நீ எப்போ இங்கே வந்து அப்படின்னு சொல்லி லியரே கேட்டுகிட்டே இருக்கும்போது இலுமி கிட்டேயே போயிட்டு ஸோ கான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கோவத்தில் இருக்கிறான். ஒழுங்கு மரியாதையாக போய் கில்லுவாட்டம் மன்னிப்பு கேட்டுரு, இல்லைனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து இலுமிட்டு பேசிகிட்டே இருக்கிறா. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இலுமி வந்து தன்னோட தம்பி வந்து ஒரு கொலகாரன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுனால தன்னோட அண்ணன் மேலே இருக்கிற கோவத்தை வந்து டொடோரோ மேலே வந்து கிலோவை காட்டியிருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் டிஸ்குவாலிஃபை ஆகிருப்பான். எனக்கு கிலோவுக்குமே ஹண்டர் ஆகிறதுல அவ்வளோக்கு விருப்பம் இல்லை, அவன் சும்மா ஏதாச்சும் ஃபன் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். அதனால் கிலோவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வர எபிசோடில் தான் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.